இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தக்காளி சாதம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் அந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பாஸ்மதி அரிசி ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, கல்பாசி, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்காக, அதையும் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கினா போதும், நமக்கு நல்லா வதக்கணும்னு தேவையில்லை. இப்போ இதுக்குள்ளே நான் தக்காளி மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சாதம் பண்ணும்போது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதுலேயும் வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி பாதி வேக்காடு வெந்தாலும் இப்போ இதில் ஒரு 2 தக்காளி நான் அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடில் நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 200 கிராமுக்கு நான் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அந்த அளவுக்கு தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லியலை கலந்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு கொதிக்கட்டும். கொதி வரட்டும். இப்போ நல்லாவே நமக்கு கொதிக்குது சாதம். இப்போ இந்த டயத்தில் நீங்கள் உப்பு இல்லைன்னா செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்காகத்தான் நம்ம ஓப்பனில் 2 நிமிஷம் வச்சு கொதிக்க விட்டது ஹை ஃப்ளேமில். உப்பு கரெக்டாக இருக்குங்க. ஒரு கல் தூக்கலாக இருந்தால் நமக்கு சாதம் குக்கர் சாதம் ரெடியாகி வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் எழுதி சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் விட்டு 1 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, அருமையான லன்ச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் போகிறவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். நல்லா காம்போவாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி ரைஸ் குலையாமல் தான் நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. ரைஸ் இன்னும் ஆறும்போது நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. இதே போல் நீங்களும் லஞ்ச் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபிலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி லஞ்ச் பாக்ஸ்லாம் வேணுன்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது ஃபுல் வீடியோ தேவிஸ் கிச்சனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இதுபோல் ரெசிபிஸ்லாம் வேணுன்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.